அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தட்சணா ஜோதி நிலையம் சார்பாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 12ஆம் வீடான மீனத்தில் சுக்கிரனுக்கு எதுக்காக உச்ச நிலையை கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அறிவியல் பின்னணியோட பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த 12ஆம் வீட்டோட தன்மையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 12ஆம் வீட்டோட பாவத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூக்கம், நம்மளுடைய படுக்கை, சிறை அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டியது இப்போ தூக்கம் மற்றும் படுக்கை, ஓகேங்களா, கட்டில், இதெல்லாம் 12ஆம் வீட்டோட காரகத்துவம். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா, மருத்துவ ரீதியான காரகத்துவத்தை நம்ம பார்ப்போம். ஒன்று முதன்மையான காரகத்துவம் நாளமில்லா சுரப்பிகள், ஹார்மோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை நம்ம இங்கே பார்க்கணும். இரண்டாவதாக சிறுநீரகமும் சுக்கிரனுடைய காரகத்துவமாக வருது. சரிங்களா? இப்போ சுக்கிரனை அங்கே கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக நமக்கு தெரிஞ்ச காரணம் என்னவாக இருக்கும்? சுக்கிரன் 12ல் அவர் சிற்றின்ப காரகராக இருக்கிறதுனால கட்டில் சுகத்துக்காக அவர் அங்கே கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் பரவலான எல்லார் மனதிலும் பதிந்த ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் அது மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த 12ஆம் வீட்டுக்கு முக்கிய முழுமுதற் காரகமான அந்த தூக்கம் யாருக்கெல்லாம் சரியாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய காரகமான அந்த ஹார்மோன் சிஸ்டமானது பாதிக்கப்படும். அந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய சுரப்புத்தன்மையானது பாதிக்கப்படும். சரிங்களா? அப்போ யாரெல்லாம் முறையாக தூங்குகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹார்மோன் சிஸ்டம் நல்லா இருக்கும், சுக்கிரனுடைய தன்மையும் நல்லா இருக்கும். ஸோ இதை உணர்த்துறதுக்காண்டி தான் சுக்கிரனுக்கு காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்தில் உச்சநிலையை கொடுத்து வச்சுருக்காங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.